ஹலோ வெல்கம் டு கவன் சவன் சேனல்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி, சர்க்கரை, காய்ச்சி ஆற வச்ச பால். ஸ்ட்ராபெரிஸை வந்து நல்லா வாஷ் பண்ணணும், இல்லைன்னா சின்ன சின்ன முள் ரொம்ப குத்துற மாதிரி இருக்கும். நாக்கில் படுறப்ப அது ரொம்ப அரிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணணும். அது 10 to 15 minutes கூட ஊற வைக்கணும். அதில் இருக்க முள்ளெல்லாம் வெளியேறிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 தடவை கழுவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டாலும் சரி, இந்த ஜூஸ் மிக்சர் இருந்தாலும் அதில் போட்டாலும் சரி. நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அந்த ஸ்ட்ராபெரிஸ் போட்டுட்டு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பேஸ்ட் மாதிரி இருக்குங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ஜெல்லி ஃபார்மில் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 to 5 days வச்சுக்கலாம். டெய்லி மில்க் ஷேக் அப்படியும் போட்டு தரலாம். இது ஃப்ரெஷ் மில்க் ஷேக்னால நான் இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா லைட் பிங்கிஷ் கலரில் கிடைக்கும். நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கவினுக்கு கொடுப்போம். கவின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? Thank you for watching this video. இல்லையா போட்டு தர நீ இப்ப அங்க ஒழுங்கா கிளாஸ்ல கொடுக்க மாட்டியா? நல்லா இருக்கு. தம்ஸ் அப் பண்ண